ஆற்றங்கரையில் ஒரு சிறு கிராமம். ஆற்றங்கரையில் அமைந்த அந்த சிறிய கிராமத்தில் மாலை மயங்க தொடங்கியிருந்தது. மேற்கு வானத்தில் செந்நிறம் பரவியிருந்தது, புழுதி வாரி வீசப்பட்டது போல. பள்ளிவாசல்களிலிருந்து மக்ரிப் பாங்கின் மெல்லிய ஒலி காற்றோடு கலந்து வந்தது. வீடுகளில் விளக்குகள் ஒளிரத் தொடங்கின. அந்த கிராமத்தில் வழக்கமான மற்றொரு மாலை போலவே அமைதியான ஒரு மாலை. ஆனால் அன்வரின் மனதில் ஒரு கடல் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அவனது வீட்டு முற்றத்தில் அமர்ந்து பக்கத்து வீட்டை பார்க்கும்போது அவனுக்கு மார்பில் ஒரு பாரம் ஏறி வருவது போல உணர்ந்தான். அது பஷீரின் வீடு. அங்கே முற்றத்தில் ஒரு பழைய யமஹா பைக்கு ஸ்டாண்டில் நிறுத்தப்பட்டிருந்தது. அதன் குரோமியம் பூசப்பட்ட பாகங்கள் மாலை வெளிச்சத்தில் பளபளத்தன. பஷீர் அந்த பைக்கை வாங்கியிருந்து ஒரு வாரமே ஆகியிருந்தது. ஆனால் அந்த ஒரு வாரத்தில் அன்வரின் தூக்கம் தொலைந்து போயிருந்தது. அன்வருக்கு எப்போதும் அப்படித்தான் இருந்தது. மற்றவர்களின் மகிழ்ச்சி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அவனது மார்பில் பொறாமையின் கனலை தூவும். சிறுவயது முதலே அவன் கேட்டு வந்தவை அவனை பார், இவனை பார் என்ற ஒப்பீடுகள். படிப்பில் சராசரி, பார்க்க அழகில்லை, பெரிய திறமைகளும் இல்லை. அவனது தந்தை ஹமீத் ஹாஜி ஊரில் ஒரு சிறிய மளிகை கடை வைத்திருந்தவர். மகனை பற்றி அவருக்கு பெரிய கனவுகள் இருந்தன. ஆனால் எங்கோ அன்வரின் கால் தடுமாறியது. ஒவ்வொரு தோல்வியும் அவனது உள்ளத்தில் தாழ்வு மனப்பான்மையை ஆழப்படுத்தியது. பக்கத்து வீட்டு பஷீர் நேர்மாறாக இருந்தான். அவனது தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார். அவனது தாய் வீபாத்து வீட்டு வேலை செய்து அவனையும் அவனது சகோதரிகளையும் வளர்த்தார். இருந்தாலும் பஷீருக்கு யாரிடமும் புகார் இல்லை. கிடைக்கும் சிறிய வேலைகளை செய்து எப்போதும் புன்னகைத்தபடி இருப்பவன். அவனது அந்த புன்னகையை பார்க்கும்போது அன்வருக்கு கோபம் கொதித்தது. இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தும் இவன் ஏன் இப்படி சிரிக்கிறான் என்று அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொள்வான். அவர்களது பகைமையின் தொடக்கம் ஒரு வேலையிலிருந்து ஆரம்பமானது. பட்டணத்தில் ஒரு துணிக்கடையில் விற்பனையாளர் வேலை. அன்வரும் பஷீரும் விண்ணப்பித்தார்கள். நேர்காணல் முடிந்து வெளியே வரும்போது கடை உரிமையாளர் அன்வரிடம் கூறினார், எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆனால் ஒரு சிறிய பிரச்சனை. மற்றவனுக்கு கொஞ்சம் முன் அனுபவம் உள்ளது. நாளை உறுதியாகச் சொல்கிறேன். ஆனால் அந்த நாளை அன்வரை தேடி வரவில்லை. மறுநாள் பஷீர் அந்த வேலையில் சேர்ந்தான். அந்த வேலை தவறியது அன்வரின் மனதில் முதல் விஷவிதையை பதித்தது. பின்னொரு நாள் அன்வருக்கு பிடித்திருந்த அவனது முறை பெண் சுஹரா உரையாடலின் போது கூறினாள், பஷீரைப் போல ஒரு பையனை பெறும் பெண் அதிர்ஷ்டசாலியாக இருப்பாள். என்ன ஒரு நல்ல குணம் அவனுக்கு! அது ஒரு சாதாரண உரையாடல் என்றாலும் அன்வரின் மனதில் அது நெருப்பாக விழுந்தது. பஷீர் தனது எதிரி என்று அவன் மனதில் உறுதியாக்கினான். ஆனால் பஷீருக்கு இதெல்லாம் தெரியாது. அவன் அன்வரை பார்த்தால் சிரிப்பான், விசேஷங்கள் கேட்பான். அன்வர், ஒரு தேநீர் குடித்துவிட்டு வரலாமா என்று கேட்டு தோளில் கை போடுவான். அந்த அன்பு பார்க்கும்போதெல்லாம் அன்வரின் பொறாமை மேலும் மேலும் வளர்ந்தது. பஷீரின் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் மைனஸ் அவனது மகள் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றது, வீட்டில் ஒரு சிறிய பெருநாள் விருந்து நடத்தியது, இறுதியாக அந்த பழைய பைக்கை வாங்கியது, மைனஸ் எல்லாம் அன்வரின் கண்களில் அவனது தோல்வியின் ஆழத்தை நினைவூட்டியது. பஷீரின் வீட்டிலிருந்து எழுந்த சிரிகள் அவனை பரிகாசிப்பது போல உணர்ந்தான். அந்த சிரியை அழிக்க வேண்டும். அவனது மகிழ்ச்சியை இல்லாமல் செய்ய வேண்டும். இந்த எண்ணங்கள் ஒரு விஷப்பாம்பு போல அன்வரின் மனதில் நெளிந்து நடந்தன. அப்போதுதான் அந்த செய்தி வந்தது. பஷீருக்கு வளைகுடாவில் ஒரு விசா கிடைத்திருக்கிறது. சவுதியில் ஒரு கட்டுமான நிறுவனத்தில் தொழிலாளி வேலை. அந்த செய்தி கேட்டவுடன் அன்வரின் தலை கிறுகிறுத்தது. இவனும் தப்பித்து விடுவானா? இவனும் என்னை விட பெரியவனாகி விடுவானா? அந்த இரவு அவனுக்கு உறக்கமே இல்லை. பஷீர் வளைகுடாவுக்கு போய் பணம் சம்பாதித்து ஊரில் பெரிய வீடு கட்டி காரில் இறங்கி வரும் காட்சி அவனது மனதில் ஒரு கெட்ட கனவாக தோன்றியது. இல்லை, அது நடக்கக்கூடாது. மறுநாள் முதல் அன்வரின் எண்ணங்கள் முழுவதும் பஷீரை எப்படி அழிப்பது என்பதை பற்றியே இருந்தன. அவனது மனதில் பல திட்டங்கள் மின்னி மறைந்தன. இறுதியாக அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். அது ஆபத்தானது என்று அவனுக்கு தெரியும். ஆனால் பொறாமை அவனது விவேகத்தை மீறியிருந்தது. ஊரில் சமூக விரோதிகளுடன் நட்பு பாராட்டிய ரஷீதை அவன் ரகசியமாக சந்தித்தான்.
ஆற்றங்கரையில் மக்கள் இல்லாத ஒரு கலுங்கில் அந்த சந்திப்பு நடந்தது. என்னடா அன்வர் இந்த பக்கம்? ரஷீத் ஒரு பீடியை பற்ற வைத்தபடி கேட்டான். அன்வரின் தொண்டை உலர்ந்து போனது. ஒரு பொருள் வேணும். என்ன பொருள்? ரஷீதின் கண்கள் சந்தேகத்துடன் மின்னின. கஞ்சா, அன்வர் மெதுவாகச் சொன்னான். ரஷீத் சிரித்தான். உனக்கு இதெல்லாம் எதற்கு? நீயல்லவா டீசன்ட். ஒரு தேவை இருக்கு, அன்வர் தலைகுனிந்து சொன்னான். ரஷீத் சொன்ன தொகையை கேட்டு அன்வர் அதிர்ந்தான். அவனிடம் இருந்த பணம் போதாது. வீட்டிலிருந்து தந்தை பார்க்காமல் சிறிது பணத்தை எடுத்து ரஷீதுக்கு கொடுத்தான். மறுநாள் இரவு ரஷீத் சொன்ன இடத்தில் பொதியை வாங்கும்போது அன்வரின் கைகள் நடுங்கின. மார்பில் இடி முழங்குவது போல உணர்ந்தான். பயமும் வெறுப்பும் அவனது நரம்புகளில் ஒரு சேர பாய்ந்தன. அந்த சிறிய பொதிக்கு ஒரு உலகத்தை அழிக்கும் ஆற்றல் இருப்பதை அவன் அப்போது எண்ணவில்லை. பஷீரின் பயணத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு இரவு கிராமம் முழுவதும் உறக்கத்தில் மூழ்கியிருந்தது. அன்வர் சத்தமில்லாமல் தன் வீட்டிலிருந்து வெளியேறினான். நிலவு இல்லாத இரவு. தொலைவில் எங்கோ ஒரு நாய் குரைத்து கொண்டிருந்தது. பஷீரின் வீட்டின் பின்புறத்துக்கு அவன் மெதுவாக நடந்து சென்றான். சமையலறை பக்கத்து ஜன்னல் பாதி திறந்து கிடந்தது. பஷீரின் தாய் பீபாத்து இருமிக்கொண்டு எழுந்து தண்ணீர் குடிக்கும் நிழலை அவன் கண்டான். அவனது இதயம் ஒரு நொடி நின்றது. அவள் மீண்டும் படுத்துவிட்டாள் என்று உறுதியானதும் அவன் சத்தமில்லாமல் ஜன்னல் வழியாக கையை விட்டு சமையலறை கதவின் தாழ்பாளை திறந்தான். உள்ளே நுழைந்தபோது பயணத்துக்காக தயாராக வைக்கப்பட்டிருந்த பெட்டிகளை ஹாலில் கண்டான். ஒரு பெட்டியை திறந்து துணிகளுக்கு இடையே அந்த கஞ்சா பொதியை அவன் திணித்து வைத்தான். ஒவ்வொரு நொடியும் யாராவது எழுந்து விடுவார்களோ என்ற பயம் அவனை வேட்டையாடியது. பஷீரின் வீட்டு நாய் முற்றத்தில் மெலிதாக முணுமுணுப்பதை கேட்டு அவன் திடுக்கிட்டான். விரைவாக வேலையை முடித்து வெளியேறி வந்த வழியே சத்தமில்லாமல் தன் வீட்டுக்கு திரும்பினான். படுக்கையில் வந்து படுத்த போதும் அவனது இதய துடிப்பு நிற்கவில்லை. ஒரு விசித்திரமான குற்ற உணர்வு அவனை பற்றியது. நான் என்ன செய்துவிட்டேன்? ஆனால் பஷீரின் சிரிக்கும் முகம் மனதில் வந்ததும் அந்த குற்ற உணர்வின் மேல் பொறாமை மீண்டும் கரிய இறக்கைகளை விரித்தது. 2 நாட்களுக்கு பிறகு பஷீர் எல்லோரிடமும் விடைபெற்று விமான நிலையத்துக்கு புறப்பட்டான். அவனது தாயும் மனைவியும் கண்ணீர் வடித்தது அன்வரின் மனதில் ஒரு சிறு கீறல் கூட ஏற்படுத்தவில்லை. அழு, இன்னும் நிறைய அழ வேண்டியிருக்கு என்று அவன் மனதில் சொல்லிக் கொண்டான். சரியாக 1 வாரம் கழித்து ஒரு மதியம் ஹமீத் ஹாஜி கடையிலிருந்து முகம் வெளிரி வீட்டுக்கு ஓடி வந்தார். அன்வர், நம்ம பஷீரை. அவனை சவூதி விமான நிலையத்தில் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அன்வர் ஒன்றும் அறியாதவன் போல கேட்டான், எதற்கு? அவன் பெட்டியில் கஞ்சாவாம். அந்த செய்தி கேட்டவுடன் அன்வரின் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி அலையடித்தது. அவனது திட்டம் வெற்றி பெற்றுவிட்டது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. மாலையில் பஷீரின் வீட்டிலிருந்து எழுந்த கூட்டக் கதறல் அவனது காதுகளை துளைத்தது. பீபாத்து மார்பில் அடித்து அழுவதையும் பஷீரின் மனைவி சைனப் புடைந்து உட்கார்ந்திருப்பதையும் அவன் ஜன்னல் வழியாக கண்டான். அந்த காட்சி அவனது உள்ளத்தில் ஒரு எரிச்சலை உண்டாக்கியது. ஆனால் அவனும் அவன் குடும்பமும் இதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே ஆறுதல் செய்து கொண்டான். நாட்கள் கடந்தன. பஷீரின் குடும்பம் ஊரில் தனிமைப்பட்டது. அவர்களுடன் பேசுவதற்கு கூட மக்கள் தயங்கினர். போதைப்பொருள் வியாபாரியின் குடும்பம் என்று மக்கள் மெதுவாக பேசத் தொடங்கினர். சைனப் வீட்டு வேலைக்கு போய் குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய நிலைக்கு ஆளானாள். அவர்களது கஷ்டங்களை பார்க்கும்போதெல்லாம் அன்வரின் குற்ற உணர்வு வளர்ந்தது. இரவுகளில் பஷீரின் நிஸ்ஸகாய முகத்தை கனவில் கண்டு அவன் திடுக்கிட்டு எழத் தொடங்கினான். கிராமத்தின் ஒவ்வொரு முகத்தையும் அவன் சந்தேகத்துடன் பார்த்தான். யாராவது தன்னை சந்தேகிக்கிறார்களா? இந்த குற்ற உணர்விலிருந்தும் அவமானத்திலிருந்தும் தப்பிக்க ஒரே ஒரு வழி மட்டுமே அவனுக்கு முன் இருந்தது, இந்த ஊரை விட்டு வெளியேறுவது. அப்படியே நிறைய கடன் வாங்கி ஒரு விசாவை ஏற்பாடு செய்து அன்வரும் வளைகுடாவுக்கு பயணமானான். பஷீரை தள்ளிய இதே மணல் பாலைவனத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கனவு கண்டு. துபாயின் வானத்தை தொடும் கட்டிடங்களும் இரவு பகலாக பாயும் வாகனங்களின் ஓட்டமும் பல தேசங்களில் இருந்து வந்த மக்களின் திரளும் அன்வருக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்து கொடுத்தன. ஊரிலிருந்து வந்த மன அழுத்த நினைவுகளிலிருந்து ஒரு விடுதலை. எல்லாவற்றையும் மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என்று அவன் மனதார விரும்பினான். ஒரு சிறிய உணவகத்தில் சுத்தம் செய்யும் வேலை கிடைத்தது. சம்பளம் குறைவாக இருந்தாலும் யாரும் தன்னை அறியாத
தனது கடந்த காலத்தை ஆராய யாருமில்லாத அந்த உலகம் அவனுக்கு பெரிய ஆறுதலை அளித்தது. அவன் தங்கியிருந்தது ஒரு தொழிலாளர் முகாமில் ஒரு சிறிய அறையில். 4 பேருக்கு தங்குவதற்கு இடமுள்ள ஒரு குறுகிய அறை. அவனது அறை தோழர்களில் ஒருவனாக இருந்தவன் ஜமால். பாகிஸ்தானின் ஒரு உள் கிராமத்தில் இருந்து வந்த ஒரு பதான். 6 அடி உயரம், வெள்ளை நிறம், நீண்ட தாடியுடன் ஜமால் எப்போதும் சிரிக்கும் இயல்பு உள்ளவனாக இருந்தான். முதலில் அன்வர் எல்லோரிடமிருந்தும் ஒதுங்கியிருந்தான். ஆனால் ஜமால் அவனிடம் தானாக சென்று நட்பு பாராட்டினான். அன்வர் பாய், ஏன் இப்படி தனியாக இருக்கிறாய்? வா, ஒரு சேர சாப்பிடலாம் என்று அன்போடு அழைப்பான். மொழி தெரியாமல் தவித்த அன்வருக்கு அவன் அரபியும் இந்தியும் கற்றுக் கொடுத்தான். ஓய்வு நாட்களில் துபாயின் காட்சிகளை காண அழைத்துச் சென்றான். மெல்ல மெல்ல ஜமால் அன்வரின் மனதில் ஒரு இடத்தை பிடித்தான். ஊரில்தான் ஏமாற்றிய பஷீருக்கு பதிலாக இறைவன் தனக்கு ஒரு சகோதரனை அளித்திருக்கிறான் என்று கூட அவன் நம்பத் தொடங்கினான். ஆனால் மாதங்கள் செல்லச் செல்ல ஜமாலின் வாழ்க்கையில் சில முரண்பாடுகளை அன்வர் கவனிக்கத் தொடங்கினான். ஜமால் ஒரு சாதாரண கட்டுமான தொழிலாளி, சொற்பமான சம்பளம். ஆனால் அவன் கையில் இருப்பது சமீபத்திய மாடல் ஐபோன். கையில் விலையுயர்ந்த ராடோ கடிகாரம். ஒருமுறை அன்வர் கேட்டான், ஜமால் பாய், இவ்வளவு விலையுயர்ந்த போன் எப்படி? ஜமால் சாதாரணமாக சிரித்தான். இதுவா? எங்கள் கம்பெனி மேனேஜர் பரிசாக கொடுத்தது. என் வேலையில் அவருக்கு மிகவும் திருப்தி. அந்த பதிலில் அன்வருக்கு சந்தேகம் எதுவும் தோன்றவில்லை. ஆனால் பின்னர் பலமுறை இரவு நேரங்களில் ஜமாலுக்கு போன் அழைப்புகள் வரத் தொடங்கின. அவன் அறையை விட்டு வெளியே சென்று மெதுவான குரலில் அரபியில் பேசுவான். அன்வர் அந்த பக்கம் செல்லும்போது திடீரென பேச்சை நிறுத்தி போனை துண்டிப்பான். கேட்டால் ஊருக்கு விழித்தேன் என்று சொல்வான். அவனது கண்களில் இருந்த பதற்றத்தை அன்வர் கவனிக்காமல் இல்லை. சில நாட்களில் ஜமாலின் கையில் எதிர்பாராத வகையில் பெரிய தொகைகள் வரும். ஆயிரக்கணக்கான திர்ஹம்கள். எங்கிருந்து இவ்வளவு பணம் என்று அன்வர் ஆச்சரியத்துடன் கேட்கும்போது, ஊரில் கொஞ்சம் நிலம் விற்றிருந்தேன், அதன் பணம் ஒரே அடியாக வந்தது என்று பதில் வரும். மேலும் அறிமுகமில்லாத சில அரபியர்கள் அறைக்கு வந்து ஜமாலுடன் பேசிவிட்டு உடனே திரும்பி போவது அன்வரின் சந்தேகத்தை அதிகரித்தது. அவர்கள் சென்ற பிறகு ஜமாலின் முகத்தில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சியும் ஆறுதலும் தெரியும். யார் அவர்கள் என்று அன்வர் கேட்டான். ஓ, அவர்கள் எங்கள் ஊர்க்காரர்கள், இங்கே வியாபாரம் செய்பவர்கள். சும்மா பார்க்க வந்தார்கள் என்று ஜமால் தட்டி கழித்தான். இந்த நிகழ்வுகள் அன்வரின் மனதில் அமைதியின்மையை நிரப்பின. ஜமால் தன்னிடம் ஏதோ மறைக்கிறான் என்று அவனுக்கு உறுதியாக தோன்றியது. ஆனால் இந்த புலம்பெயர் உலகில் தனக்கு ஒரே ஒரு துணையை சந்தேகிக்கவோ கேள்வி கேட்கவோ அவன் பயந்தான். அதே நேரத்தில் ஊரின் நினைவுகள் அவனை வேட்டையாடிக் கொண்டே இருந்தன. உறக்கத்தில் பஷீரையும் அவனது அழுத தாயையும் கண்டு திடுக்கிட்டு எழுந்தான். போனில் வீட்டுக்கு அழைக்கும்போது தாயுடன் பேசும்போது அறியாமல் கேட்டுவிட்டான், அம்மா, பஷீரின் வீட்டில் என்ன விசேஷம்? மறுமுனையில் அம்மாவின் குரல் தடுமாறியது. அவன் விஷயத்தை பேச வேண்டாம். அவன் அம்மா மன உளைச்சலில் படுத்த படுக்கையாக இருக்கிறாள். மனைவி வீட்டு வேலைக்கு போய் குழந்தைகளை பராமரிக்கிறாள். நமக்கு ஏன் மகனே இவையெல்லாம் தெரிய வேண்டும்? அந்த கேள்வி ஒரு சவுக்கடி போல அன்வரின் மார்பில் விழுந்தது. ஒரு நாள் சம்பளம் கிடைத்தபோது அவன் 1 மணி எக்ஸ்சேஞ்சுக்கு சென்றான். பஷீரின் மனைவி சைனப்பின் பெயரில் சிறிது பணம் அனுப்புவதற்கு. ஒரு பரிகாரமாக படிவத்தை பூர்த்தி செய்து கவுண்டரில் கொடுத்தவுடன் அவனது மார்பில் ஒரு பயம் நிரம்பியது. இது ஊரில் தெரிந்தால் அன்வர் ஏன் அவர்களுக்கு பணம் அனுப்புகிறான் என்று யாராவது கேட்டால் நான் பிடிபடுவேனோ? அந்த பயம் அவனை பின்னுக்கு இழுத்தது. அவன் அந்த படிவத்தை கிழித்து வெளியேறினான். தனக்கு பரிகாரம் செய்யக்கூட தகுதி இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. ஜமாலுடனான நட்பு தொடர்ந்தாலும் அவனது ரகசியங்கள் அன்வரை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தன. ஒரு வெள்ளிக்கிழமை ஜமால் அவனை வெளியே அழைத்தான். வா அன்வர் பாய், நாம் தெய்ராவுக்கு போகலாம். உனக்கு ஒரு புதிய சட்டை வாங்கி தருகிறேன். அன்வருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் பேருந்தில் ஏறி தெய்ராவுக்கு சென்றார்கள். ஒரு பெரிய கடை தொகுப்பில் நுழைந்து ஜமால் அவனுக்கு விலையுயர்ந்த ஒரு சட்டையை வாங்கி கொடுத்தான். திரும்பி அறைக்கு வரும்போது ஜமால் ஒரு பொதியை அன்வரின் கையில் கொடுத்தான். இது என்ன என்று அன்வர் கேட்டான். இது ஒரு சிறிய பொருள். என் நண்பனுக்கு கொடுக்க வேண்டியது. நாளை அவன் நம் அறைக்கு வருவான். நான் இல்லை என்றால் நீ கொடுத்துவிடு என்று ஜமால் சொன்னான். அன்வர் அந்த பொதியை வாங்கி தன் பையில் வைத்தான்.
அது ஒரு சிறிய வாசனை திரவிய பெட்டி போல தோன்றியது. அன்று இரவு அன்வருக்கு உறக்கம் வரவில்லை. ஜமாலின் நடவடிக்கைகளில் இருந்த மர்மங்கள் அவனை பயமுறுத்தின. அந்த பொதியில் என்ன இருக்கும் என்று அவன் எண்ணினான். திறந்து பார்க்க ஒரு உந்துதல் இருந்தாலும் ஜமாலை ஏமாற்றுவது சரியல்ல என்று கருதி அவன் அதை விட்டுவிட்டான். தன் வாழ்க்கையில் ஒரே நண்பனை சந்தேகிப்பது பாவம் என்று அவன் நம்பினான். பஷீருக்கு செய்த தவறின் விளைவாகவே இந்த சந்தேகங்கள் எல்லாம் இருக்கும் என்று அவன் தன்னைத்தானே ஆறுதல் செய்து கொண்டான். மறுநாள் இரவு அன்வர் வேலை முடிந்து களைப்புடன் அறைக்கு வந்தான். ஜமால் வெளியே சென்றிருந்தான். குளித்து உணவு உண்ண உட்கார்ந்தபோது கதவில் ஒரு தட்டு கேட்டது. அவன் சென்று கதவை திறந்தான். வெளியே 4-5 பேர். அரபியர்கள். சாதாரண உடையில் இருந்தாலும் அவர்களின் பார்வையும் நிற்கும் விதமும் அன்வரின் உள்ளத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்தின. ஜமால் என்று ஒருவன் கரடுமுரடான குரலில் கேட்டான். அவன் வெளியே போயிருக்கிறான் என்று அன்வர் திக்கினான். அவர்கள் அவனை தள்ளி அறைக்குள் புகுந்தார்கள். அரபியில் ஏதோ கத்திக் கொண்டிருந்தார்கள். காலணிகள் தரையில் உரசும் சத்தம். என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அன்வர் பதறி நின்றான். அவர்கள் அறை முழுவதையும் தேடத் தொடங்கினார்கள். படுக்கையின் கீழ், அலமாரியில், துணிகளுக்கு இடையில். அப்போது ஒருவன் ஜமாலின் படுக்கையின் கீழ் இருந்து ஒரு கருப்பு பையை இழுத்தெடுத்தான். அதை திறந்தவுடன் உள்ளே இருந்த பொதிகளை பார்த்து அவர்களின் முகம் இறுகியது. அதே நேரத்தில் ஜமால் அறைக்குள் நுழைந்தான். போலீஸை கண்டவுடன் அவனது முகம் வெளிரியது. அவன் ஓடி தப்பிக்க முயன்றான். ஆனால் அவர்கள் அவனை பிடித்தார்கள். இது என்ன என்று ஒரு போலீஸ் அதிகாரி அந்த பொதிகளை ஜமாலின் முகத்துக்கு நேராக உயர்த்தி கேட்டான். எனக்கு தெரியாது சார், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று ஜமால் அழத் தொடங்கினான். அப்போது மற்றொரு போலீஸ்காரர் அன்வரின் பையை திறந்து பரிசோதித்தான். முந்தைய நாள் ஜமால் கொடுத்த அந்த சிறிய வாசனை திரவிய பெட்டியை அவர்கள் கண்டெடுத்தார்கள். அதை திறந்தபோது உள்ளே வெள்ளை நிறத்தில் ஒரு தூள் இருந்தது. இதுவும் உன்னுடையதா என்று அதிகாரி அன்வரை பார்த்து அரபியில் கத்தினான். இல்லை, இது ஜமால் கொடுத்தது, அவனது நண்பனுக்கு கொடுக்க என்று அன்வர் பதறியபடி சொன்னான். அவனது பதிலை கேட்ட ஜமால் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான். பின்னர் போலீசிடம் சொன்னான். சார், இவன் சொல்வது போய். எனக்கு ஒன்றும் தெரியாது. இவன்தான் இவை எல்லாவற்றையும் கொண்டு வந்தான். அன்வரால் நம்ப முடியவில்லை. தான் சகோதரனாக கருதியவன், தனக்கு அடைக்கலம் அளித்தவன் தன்னை ஏமாற்றியிருக்கிறான். அவனது தலை சுற்றுவது போல உணர்ந்தான். அவர்கள் இருவரின் கைகளிலும் கைவிலங்கு மாட்டி வெளியே அழைத்துச் செல்லும்போது அன்வர் கடைசியாக அந்த அறையை பார்த்தான். ஒரு புயல் கடந்து சென்றது போல எல்லாம் சிதறி கிடந்தது. அவனது வாழ்க்கையைப் போலவே போலீஸ் நிலையத்தில் நடந்த விசாரணை ஒரு பயங்கர கனவாக இருந்தது. மொழி அவனது மிகப்பெரிய எதிரியாக இருந்தது. அவர்கள் அரபியில் கேட்பதும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இந்தியில் மொழிபெயர்ப்பதும் ஒரே மாதிரியா என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனது பயமும் பதற்றமும் அவர்களின் கண்களில் அவனை ஒரு குற்றவாளியாக்கியது. ஒவ்வொரு கேள்விக்கும் அவன் எனக்கு தெரியாது என்று மீண்டும் மீண்டும் சொன்னான். ஜமால் மிகவும் சாமர்த்தியமாக எல்லா குற்றங்களையும் அன்வரின் தலையில் கட்டி வைத்தான். தான் நிரபராதி என்றும் அன்வரே தன்னை ஏமாற்றியவன் என்றும் போலீஸை நம்ப வைத்தான். நாட்கள் நீண்ட விசாரணைக்கு பிறகு அவர்களை சிறைக்கு மாற்றினார்கள். இருண்ட இடுங்கிய ஒரு அறையில் தனியாக உட்கார்ந்தபோது அன்வர் முதல் முறையாக பஷீர் அனுபவித்த வலியை உணர்ந்தான். அந்த குளிர்ந்த தரையில் உட்கார்ந்து சுவரில் தலை இடித்து அவன் அழுதான். அல்லாஹ், நான் ஒரு தவறு செய்தேன். ஆனால் இவ்வளவு பெரிய தண்டனையை எனக்கு அளித்துவிட்டாயே. பஷீரின் நிஸ்ஸகாய முகம் அவனது கண்முன் ஒரு மாயப்படமாக தோன்றியது. தான் காரணமாக ஒரு வாழ்க்கை அழிந்ததின் வலியை அவன் உணரத் தொடங்கினான். மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு ஊருக்கு அழைக்க வாய்ப்பு கிடைத்தது. போனை எடுத்தவர் அவனது தாய். மகனே அன்வர். அந்த குரல் மெலிந்திருந்தது. அம்மா. அன்வரால் அழுகையை அடக்க முடியவில்லை. மகனே, உன்னை பற்றி அறிந்தேன். உனக்கு ஒன்றும் ஆகாது. உன் தந்தை கையில் இருக்கும் நிலத்தை விற்று வழக்கறிஞருக்கு பணம் கொடுக்க தயாராகிறார். நாம் உன்னை காப்பாற்ற வேண்டும். தாயின் வார்த்தைகளை கேட்டு அவனது மார்பு பிளந்து போவது போல உணர்ந்தான். தான் காரணமாக தன் குடும்பமும் அழியப் போகிறது என்று எண்ணியபோது அவனுக்கு தன்னைத்தானே வெறுப்பு தோன்றியது. அம்மா, அவன் விம்மினான். எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும்.
என்ன மகனே? பஷீர், அவனை ஏமாற்றியது நான் தான் அம்மா. அவன் பெட்டியில் கஞ்சாவை வைத்தது நான். ஒரு நொடி மௌனம். பின்னர் போனிலிருந்து தாயின் கதறல் கேட்டது. அதோடு போன் தரையில் விழும் சத்தமும். பின்னர் யாரும் பேசவில்லை. அந்த மௌனத்தில் தன் உலகம் முடிந்துவிட்டதை அன்வர் உணர்ந்தான். நீதிமன்ற விசாரணை ஒரு பரிகாசமாக இருந்தது. ஜமாலின் மொழியும் அன்வரின் பையிலிருந்து போதைப் பொருள் கண்டெடுக்கப்பட்டதும் அவனுக்கு எதிரான வலுவான ஆதாரங்களாக இருந்தன. தனக்கு சொல்ல வேண்டியவற்றை தெளிவாக விளக்க முடியாமல் அவன் நிஸ்ஸகாயனாக பிரதி கூண்டில் நின்றான். இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட நாள். நீதிமன்ற அறை நிசப்தமாக இருந்தது. நீதிபதி அரபியில் தீர்ப்பை வாசிக்கத் தொடங்கினார். அன்வருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் மொழிபெயர்ப்பாளரின் முகத்தை பார்த்தான். தீர்ப்பு வாசிக்கப்பட்ட பிறகு மொழிபெயர்ப்பாளர் அவன் அருகில் வந்து அவன் காதில் அந்த வார்த்தையை மொழிந்தான். இஹ்தாம், இஅதாம். அன்வருக்கு புரியவில்லை. மொழிபெயர்ப்பாளர் மீண்டும் தெளிவாகச் சொன்னான். மரண தண்டனை. அந்த ஒற்றை வார்த்தையில் அவனது உலகம் நிலைகுலைந்தது. கால்களுக்கு கீழே பூமி பிளந்து போவது போல உணர்ந்தான். கண்களில் இருள் பரவியது. மரணத்தை முன்னால் கண்ட அந்த நொடியில் அவனது மனதில் இறுதியாக ஓடி வந்தது. ஆண்டுகளுக்கு முன் பஷீரை போலீஸ் பிடித்து கொண்டு செல்லும்போது அவன் கண்களில் கண்ட நிஸ்ஸகாயத்தையும் வலியையும் உள்ள படமாக இருந்தது. தான் கொடுத்த வலி பன்மடங்காக வட்டியுடன் திரும்ப கிடைத்திருப்பதை அவன் உணர்ந்தான். கர்மம் அதன் பலனை தேடி எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பயணிக்கும் என்று யாரோ சொன்னது எவ்வளவு உண்மையாக இருந்தது. 5-6 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆற்றங்கரையில் உள்ள அந்த கிராமத்தில் பெரிய மாற்றங்கள் எதுவும் வரவில்லை. ஹமீத் ஹாஜியின் மளிகை கடையை இப்போது அவரது மருமகன் பார்த்து வருகிறான். மகனின் மரண செய்தியை அறிந்த அதிர்ச்சியிலிருந்து ஹமீத் ஹாஜியும் அவரது மனைவியும் மீண்டு வரவில்லை. விரைவில் அவர்களும் இந்த உலகை விட்டு விடைபெற்றார்கள். அதே கிராமத்தின் மற்றொரு மூலையில் ஒரு சிறிய மளிகை கடையின் முன் உட்கார்ந்து பொருட்களின் கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான் பஷீர். 5 ஆண்டு சிறைவாசத்துக்குப் பிறகு நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு அவன் ஊருக்கு திரும்பி வந்து 2 ஆண்டுகள் ஆகின்றன. வளைகுடாவுக்கு சென்று தப்பிக்கலாம் என்ற கனவு பொலிந்து போனது. இப்போது இந்த சிறிய கடைதான் ஒரே ஆதாரம். பொருளாதார ரீதியாக பெரிய நிலையில் இல்லை என்றாலும் மனைவியுடனும் குழந்தைகளுடனும் அமைதியாக வாழ்கிறான். ஒரு மாலை கடையில் நல்ல கூட்டம் இருந்தது. அப்போதுதான் வளைகுடாவில் இருந்து விடுமுறைக்கு வந்த ஒரு பழைய பரிச்சயக்காரன் அவனை பார்க்க வந்தான். பஷீர், ஒரு துக்கச் செய்தி இருக்கு. என்ன? பஷீர் தலையை உயர்த்தி பார்த்தான். நம்ம அன்வர். அவனை கடந்த மாதம் அங்கே தூக்கிலிட்டு கொன்றுட்டாங்க. அந்த செய்தி கேட்டு பஷீரின் முகத்தில் பழிவாங்கும் மகிழ்ச்சியோ சிறியோ பூத்துவிடவில்லை. மாறாக ஒருவித மரத்துப்போன உணர்வு. கையில் இருந்த பேனாவை கீழே வைத்து அவன் ஒன்றும் பேசாமல் வெளியே பார்த்து நின்றான். அவனது கண்கள் கலங்கவில்லை. ஆனால் முகத்தில் ஆண்டுகள் நீண்ட வலியும் இழப்புகளும் ஒரு நிழலாக விழுந்திருந்தன. அவன் வானத்தை பார்த்து ஒரு நெடுவீர்ப்பு விட்டான். அந்த நெடுவீர்ப்பில் எல்லாம் அடங்கியிருந்தது. ஒரு காலத்தில்தான் நண்பனாக கருதியவனுக்கு உள்ள சிறு துக்கம், உடைந்த கனவுகளின் நினைவு, பின்னர் எல்லாம் காலத்தின் கணக்கு புத்தகத்தில் எழுதப்படும் என்ற உணர்வு. காற்று பள்ளி மினாரங்களை தழுவி கடந்து சென்றது. தொலைவில் எங்கோ பாங்கு ஒலித்துக் கொண்டிருந்தது. வாழ்க்கை அதன் எல்லா எதிர்பாராத தன்மைகளுடனும் முன்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தது.